ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹு ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலகில் அல்லாஹுவை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் ஈமான் கொண்ட உண்மையான முஃமின் தன்னுடைய மறு உலக வாழ்க்கை நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, மகிழ்ச்சிகரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் ஏராளமான நற்காரியங்களை, நல்ல அமல்களை செய்து வருவார். ஆனால் அந்த அமல்களெல்லாம் மறுமையில் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா என்றால் அது சந்தேகத்திற்குரிய ஒன்றுதான். சில சமயங்களில் அல்லாஹ் ஒரு முஃமின் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் மறுமையில் ஏற்றுக்கொள்வான். ஒன்று விடாமல் அத்தனையும் அங்கீகரிக்கப்பட்ட அமல்களாய் மாறிவிடும். சில சமயங்களில் அமல்களில் ஒரு பகுதியை அல்லாஹ் நீக்கிவிட்டு கழித்துவிட்டு சில பகுதிகளுக்கு மட்டும் அங்கீகரிக்கப்பட்டதாய் மாற்றிவிடுவான். இன்னமும் சில சமயங்களில் ஒரு முஃமின் இந்த உலகத்தில் செய்த அத்தனை அமல்களையும் மறுமையில் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் வீணாக்கி விடுவான், பயனற்றதாய் அல்லாஹு ஆக்கிவிடுவான் என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து. குர்ஆனில் அல்லாஹு சொல்கிறான், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின், நாளை மறுமையில் மக்களுக்கு முன்னால் அவர்கள் செய்த அமல்களை நாம் முற்படுத்துவோம், அவர்களுக்கு முன்னால் காட்டுவோம். ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, அந்த அமல்களை பார்த்து, அதன் நன்மைகளை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சியுறக்கூடிய வேளையில் அதை பரத்தப்பட்ட தூசிகளாய் நாம் ஆக்கிவிடுவோம் என்று ரப்புல் ஆலமீன் எல்லா அமல்களும் சில வேளை சில நபர்களுக்கு அளிக்கப்பட்டும் போகலாம் என்று குர்ஆனில் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்படி நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்களை அழித்துவிடக்கூடிய மிக முக்கியமான பல்வேறு பாவங்களில் மிக முக்கியமான பாவம் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டிய இபாதத்துகளை மற்றவர்களுக்காக வேண்டி பிறர் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக செய்கிற போது அந்த அமல்கள் ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விடும். சௌபான் ரலியல்லாஹு என்கிற நபித்தோழர் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், நாளை மறுமையில் என் உம்மத்தினரில் ஒரு கூட்டம் அல்லாஹ்விற்கு முன்பாய் நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்பட்டதற்கு பின்பாய் அவர்கள் செய்த எல்லா அமல்களும் அவர்களுக்கு முன்பாய் அல்லாஹ் காட்சிப்படுத்துவான். இந்த உலகத்தில் தாங்கள் செய்த அமல்களை மலை போல் இருப்பதாய் அவர்கள் பார்ப்பார்கள். அதன் நன்மைகள் மலை போல் குவியலாய் குவித்து வைக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்ததும் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு வரும்.
எப்படியாச்சும் தப்பிச்சரலாண்டா, இவ்வளவு நன்மைகள் இருக்கல, நரகத்தை விட்டும் நாம் பாதுகாத்து விடலாம், பாதுகாப்பு பெற்று விடலாம் என்று அவர் நினைத்து கொண்டிருப்பார். அப்பொழுது ஒரு காற்றை அல்லாஹ் அடிக்க செய்வான். அந்த காற்று அப்படியே எல்லா அமல்களையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். எப்படி ஒரு காற்று அடித்தால் ஒரு இடத்தில் தூசி இருக்கிற போது அந்த தூசியை ஒன்றுமில்லாமல் காணாமல் செய்து விடுமோ, அதுபோல நாம் செய்த அமல்களை எல்லாம், அதற்குரிய நன்மைகளை எல்லாம் மறுமையில் ஒரு காற்று அடிக்கிற போது அந்த நன்மைகள் இல்லாமல், இருந்த இடத்தில் இல்லாமல் காணாமல் செய்துவிடும். ஒன்றுமில்லாமல் வீணற்றதாய் பலனற்றதாய் அந்த நன்மைகள் போய்விடும் என்பதாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார்ட்ட கேட்டாங்க, நாயகமே சிஃப்ஹும் லனா, அப்படிப்பட்ட மனிதர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லுங்க, எதனால் அவர்களுக்கு இந்த கைசேதம் ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது என்று எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை விட்டும் தற்காத்துக் கொள்வோம் அல்லவா என்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் வணங்குவார்கள் அல்லாஹ்வை. எப்படி தெரியுமா? மக்கள் எல்லாம் பார்க்கிற போது மலக்குகளை போல வணங்குவாங்க. மலக்குகள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாய் பயபக்தியுடையவர்களாய் நிறுத்தி நிதானமாய் அல்லாஹ்வை வணங்குவார்கள் பேணுதலோடு. மற்றவர் பார்க்கிற போது, மக்கள் எல்லாம் இவரை பார்க்கிற போது ஒரு மலக்கை போல பொறுமையாய் அல்லாஹ்வை வணங்குவார், அழகுற இபாதத்துகளை செய்வார். அதே சமயம் மக்கள் யாரும் பார்க்காவிட்டால் அந்த இபாதத்தை கூட செய்ய மாட்டார். அவசர அவசரமா வணங்குவாரு தொழுகுவார் என்பதல்ல, அந்த அமலையே செய்ய மாட்டாரு. என் கடமையான வணக்கங்களை கூட அவர் விட்டு விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக ஒரு நல்ல காரியத்தை செய்வோமையானால், அது தனிப்பட்ட வணக்கங்களாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு பொது சேவைகளாக இருக்கலாம், பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்கிற போது அந்த இபாதத்தினுடைய கணம், அதனுடைய நன்மைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாய் முகஸ்துதி என்கிற எண்ணம் கலந்து விடுவோமே ஆனால் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நாளை மறுமையில் 3 நபர்கள் ரப்புக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். ஒன்று ஷஹீத், அல்லாஹ்விற்காக வேண்டி யுத்த களத்தில் கலந்து கொண்டு போராடி உயிரை தியாகம் செய்த ஷஹீத். இன்னொருவர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர். மூன்றாவது உலகத்தில் கொடைவள்ளலாய் வாழ்ந்த செல்வந்தர். மூவரும் நிறுத்தப்பட்டு ஒருவர் பின் ஒருவராய் அல்லாஹ் அவர்களிடத்தில் விசாரணை நடத்துவான். ஷஹீது சொல்வார், ரப்பே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது நான் யுத்தத்தில் கலந்து கொண்டு உனக்காகத்தான், நான் எனக்காக கலந்து கொள்ளல, உனக்காக வேண்டி கலந்து கொண்டேன், உன் மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கலந்து கொண்டேன், உனக்காகவே என் உயிரையும் தியாகம் செய்தேன் என்பதாய் ஷஹீது சொல்ல அல்லாஹ் சொல்வான், கதபுத்த, எனக்காக என்று சொல்கிறாய் அல்லவா, உண்மையில் நீ எனக்காக செய்யல, மக்கள் எல்லாம் பார்த்து உன்னை மிகச்சிறந்த போராளி, இவன் வீரன், இவனை போல் யாரும் போர் செய்ய இல்லாதவர்கள் போர் செய்ய முடியாது என்று பிறர் புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீ யுத்தத்தில் கலந்தாய். உன்னுடைய நாட்டமும் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. எல்லோரும் உன்னை பார்த்து வீரன் என்று உன்னை பாராட்டி பேசிவிட்டார்கள். எனவே உன் நாட்டம், உன் விருப்பம் நிறைவேற்றப்பட்டதால் உனக்கு வேண்டியது கிடைத்து விட்டது. இந்த மறுமையில உனக்கு எதுவும் இல்லை, நரகத்துக்கு போன அல்லாஹ் அனுப்பிச்சிருவான். அடுத்ததாய் மிகச்சிறந்த அறிஞரை பார்த்து அல்லாஹ் விசாரணை நடத்துகிற போது சொல்வார், யா அல்லாஹ், உனக்காகத்தான் நான் கல்வியை கற்றேன், பிறர்க்கும் கற்பித்து கொடுத்தேன் என்கிற போது இல்ல, எனக்காக செய்யல, நீ உன்னை எல்லோரும் மிகச்சிறந்த அறிஞர் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தாய், நீயும் நரகத்தில் போன்றுவான். மூன்றாவதாய் செல்வந்தர், அவர் நிறுத்தி விசாரணை நடத்துகிற போது அவர் சொல்வார், ரப்பே, உனக்காகத்தான் எல்லா வேளைகளிலும் நான் தர்மம் செஞ்சேன், என் பொருளை எனக்குள் நான் தடுத்துக் கொள்ளவில்லை, எனக்குள் நான் முடக்கிக் கொள்ளவில்லை, எல்லா சதகாக்களையும் தர்மங்களையும் ஜகாத்துகளையும் சரிவர எல்லோருக்கும் கொடுத்தேன் என்று சொல்கிற போது இல்ல, எல்லோரும் உன்னை பார்த்து கொடை வல்லன்னு சொல்லணும், அவர்கிட்ட போனா வெறுங்கையோட வரமாட்டோம், ஏதாச்சும் பார்த்து செஞ்சிருவாருப்பா அப்படின்னு பாராட்ட வேண்டும் என்பதற்காக தான் செய்தாய். நீ விரும்பியது கிடைத்தது அல்லவா,
உனக்கு புகழாரங்கள் கிடைத்து விட்டதல்லவா, நரகத்துக்கு போன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பிடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். யோசிக்கிறோம், ஷஹாதத், அல்லாஹ்விற்காக வேண்டி வீரமரணம் அடைதல், உயிரையும் தியாகம் செய்தல் என்பது எவ்வளவு பெரிய உன்னதம் நிறைந்த அமல், எல்லா அமல்களையும் விட மேலானது என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட உயர்ந்த அமல்களில் சின்னதாய் ஒரு எண்ணம், அடுத்தவர்களை பாராட்டு, அடுத்தவர்களின் புகழ் வார்த்தைகள் என்கிற ஒரு எண்ணம் கிடைத்து விடாதா என்கிற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று சொன்னால் மற்ற அமல்களை குறித்தெல்லாம் நாம் கணக்கு பார்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனை இபாதத்துகளை, தொழுகை, நோன்பு, ஜகாத், சதகா, எத்தனை விஷயங்களை செய்கிறோம். நிறைய புது காரியங்களில் ஈடுபடுகிறோம், சமூக சேவைகளில் ஈடுபடுகிறோம், அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்கிறோம், உதவிகள் செய்கிறோம். ஆனால் அதில் எதிலேயுமே முகஸ்துதி என்கிற எண்ணம் அது கலந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்கின்ற வரை நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு ஒரு கணம், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை நாளை மறுமையில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கலந்து விடுவோமே ஆனால் அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமலை குறித்து, இந்த முகஸ்துதி என்கிற பாவத்தை குறித்து மிக வன்மையாய் எச்சரித்தார்கள். மிக கண்டிப்பான வார்த்தைகளை பெருமானார் பயன்படுத்தினார்கள். எவ்வளவு தூரம் பெருமானார் சொன்னாங்கன்னா, ஷிருக்கோடு இணைத்து பெருமானார் பேசிய பாவங்களில் ஒன்று முகஸ்துதி என்கிற பாவம். சஹாபாக்களில் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நாங்க நபித்தோழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தஜ்ஜாலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். தஜ்ஜால் எப்ப வருவான், வந்தா என்னவெல்லாம் அவன் செய்வான், அவன் அட்டூழியங்கள் என்ன, அதிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும், மக்களின் நிலை என்னவிருக்கும் என்று நாங்கள் தஜ்ஜாலை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, கேட்டார்கள் சஹாபாக்களிடத்தில், தஜ்ஜாலை விட உங்கள் மீது நான் அதிகமாய் பயப்படக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? தஜ்ஜால் வந்து அதுவாயிரும் இதுவாயிரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதை விட ஒரு பயங்கரமான விஷயத்தை நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். சொல்லுங்கள் நாயகமே, அல்லாஹ்வின் தூதரே என்ற போது அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஷ்ஷிருக்குல் ஹஃபி, மறைவான ஷிருக்கு நான் பயப்படுறேன். நாங்க மறைவான ஷிருக்கு என்றால் என்ன நாயகமே என்ற போது அடுத்ததாய் நாயகம் சொன்னார்கள், ஐயகூமர் ரஜுல் யுஸல்லி ஃபயுஸய்யினு ஸலாத்தஹு லிமா யரா மின் நظر ரஜுலின், ஒரு மனிதர் தொழுக வேண்டும் என்று நிற்பார், தொழ ஆரம்பிக்கும் போது அவருக்கு தோணும், யாரோ நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்களா, இன்னார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்ததும் அவர் உடனே அந்த தொழுகையை நிறுத்தி நிதானமாய் ரொம்ப அழகுபட வளமைக்கு மாற்றமாய் தொழ ஆரம்பித்து விடுவார். இதற்கு பெயர் தான் ஷிருக்குல் ஹஃபி, மறைவான ஷிருக்கு என்பதாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷிருக்கு என்றால் இணை வைப்பு, அல்லாஹுவோடு இன்னொருவரை கூட்டாக்கி அல்லாஹுவை வணங்குவதை போல் இன்னொருவரை வணங்கினால் இவர் ஷிருக்கு செய்கிறார் அர்த்தம். நபிகள் நாயகம் இங்கே சொல்கிறார்கள், முகஸ்துதி என்கிற எண்ணம், அடுத்தவர் பார்க்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் ஒரு அமலை செய்கிற போது அங்கே உங்களை அறியாமலே ஷிருக்கு நுழைந்து விடுகிறது. காரணம், இபாதத்துகள் என்பது, வணக்கங்கள் என்பது அல்லாஹ்விற்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. அல்லாஹ்விற்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டிய ஒன்றை இன்னொருவர் பார்க்கிறார் என்று நாம் அதை அழகுபட செய்ய ஆரம்பிக்கிற போது இங்கே அல்லாஹ்வோடு இன்னொருவரை மறைவாய் நான் கூட்டாக்கி விட்டேன் என்கிற அர்த்தம். எனவேதான் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் தெரியாமலேயே ஷிர்க் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எனவே இதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். இன்னொரு ஹதீஸில் நாயகம் சொன்னார்கள், ஜுப்புல் ஹுஸ்ன், ஜுப்புல் ஹுஸ்ன் என்பதை விட்டும் நீங்கள் தினம் தினம் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார். உடனே சஹாபாக்களுக்கே தெரியல, ஜுப்புல் ஹுஸ்னா புது வார்த்தையா இருக்கு, அப்படின்னா என்ன நாயகமே என்று கேட்டார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுப்புல் ஹுஸ்ன் சொன்னா என்ன தெரியுமா, வாதின் ஃபி ஜஹன்னம, நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடை, நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடை, ஒரு இடம். அந்த ஓடையை விட்டும் ஒட்டுமொத்த நரகமும் ஒவ்வொரு நாளும் 100 முறை பாதுகாவல் தேடுகிறதாம். அந்த ஜுப்புல் ஹுஸ்னை விட்டும், அந்த ஓடையை விட்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாவல் தேடுங்கள். காரணம், அதில் கொடுக்கப்படக்கூடிய வேதனை என்பது அவ்வளவு கடினமாயிருக்கும் என்றார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, சரி அந்த ஓடையில் யார் போடுவார் நாயகமே, அதில் யாருக்கு வேதனை அளிக்கப்படும் நாயகமே? அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒருவர் நற்செயலை செய்கிறார், நல்ல காரியத்தை செய்கிறார், ஆனால் அதை அல்லாஹ்விற்காக செய்யாம அடுத்தவர்களுக்காக வேண்டி செய்கிறார் அல்லவா,
அவர்தான் அந்த நரகத்தில் போட்டு அதாபு செய்யப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்மால் பார்க்க முடியுது. கண்ணியத்திற்குரியவர்களே, முகஸ்துதி என்கிற பாவம் அது ஒரு நம் கண்களுக்கு தெரியாத ஒரு வைரஸை போல அமல்களில் நம்மை அறியாமல் அது ஊடுருவிவிடும். முதலில் நம்முடைய எண்ணங்களில் கலக்கும், அது சிந்தனையில் கலக்கும், பிறகு நமக்கு தெரியாமல் அமல்களில் கலந்து ஒட்டுமொத்த அமலையும் அந்த வைரஸ் அப்படியே இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய, அழித்து விடக்கூடிய ஒரு கொடூர வைரஸ் தான் முகஸ்துதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சில நேரங்களில் எந்த விதமான தவறான பெருமையான எண்ணங்கள் இல்லாமல் தர்மங்களை செஞ்சிருவோம், 4 பேருக்கு நல்ல காரியங்களை செஞ்சிருவோம். உடனே யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க, ஹாஜியார் நீங்க இல்லைன்னா அந்த காரியமே நடந்திருக்காது, உங்களால் தான் இந்த காரியமே நடந்துச்சுன்னு சொன்ன பின்னாடி ஷைத்தான் சும்மா இருக்க மாட்டான். டக்குன்னு ஒரு எண்ணத்தை போடுவான், ஒரு பெருமையை போடுவான், நம்மளால் தானே நடந்துச்சுன்னு சொல்லி. அடுத்த முறை அந்த காரியத்தை செய்கிற போது இப்பொழுது அதே யாராச்சும் ஒருத்தர் புகழ்வாரா என்று எதிர்பார்த்தவராய் செய்ய வைத்து விடுவான் ஷைத்தான். இதுதான் முகஸ்துதி. ஆரம்பத்தில் ஒரு அமலை செய்கிற போது நல்ல தூய எண்ணத்தை செய்த ஒரு மனிதன் அடுத்ததாய் செய்கிற போது யாராச்சும் என்ன புகழ மாட்டார்களா, 4 வார்த்தை நல்லதா சொல்ல மாட்டாங்களா, பாராட்ட மாட்டார்களா என்று செய்ய துவங்கி விடுவோமையானால் நம் அமல்களுக்குள் முகஸ்துதி புகுந்து விட்டது என்ற அர்த்தம். எத்தனை நபர்களை பார்க்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட, என் பேரில் நோட்டீஸ்ல போடல, அதனால இனிமேல் நான் டொனேஷனே தரமாட்டேன், எனக்கு மேடையில் வச்சு கௌரவிக்கல, சால்வை போத்தவில்லை, எனவே நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்கள் அமல்களில் முகஸ்துதி போய்விட்டது. நீங்கள் எவ்வளவு தனவந்தர்களாக, கொடை வள்ளல்களாக, எவ்வளவு பெரிய நன்கொடைகளை வழங்கியிருந்தாலும் இந்த எதிர்பார்ப்பு இருக்குமே ஆனால் அந்த அமல்களுக்கு உண்டான கூலி என்பது அப்படியே ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதனால் எந்த பயனும் இருக்காது என்பதை புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை, குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அமல்களில் நஷ்டவாளிகள் யார் என்று நான் சொல்லட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அமல்களில் நஷ்டவாளிகள் யார்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் யாரை சொல்ல வரானா, ஒருத்தர் அமலே செய்யல அவரை நஷ்டவாளி என்று அந்த ஆயத்துல சொல்லல. அடுத்து சொல்றான், அல்லதீன லல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துல நிறைய அமல் செய்வாரு, கால் கெடுக்க நின்று அல்லாஹ்வை வணங்குவார், நிறைய முயற்சிகளை செய்து தன்னுடைய சக்திகளை எல்லாம் செலவழித்து அல்லாஹ்வை வணங்குவார். ஆனால் அந்த முயற்சிக்கான பலன்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாய் இந்த உலகத்திலே வீணடிக்கப்பட்டுவிடும். மறுமையில் எந்த கூலியும் அவனுக்கு கொடுக்கப்படாது. அமல் செய்தும் அந்த அமலுக்குண்டான பலனை அனுபவிக்க முடியாமல் போகிறார் அல்லவா, இவர்தான் அமல்களில் நஷ்டவாளிகள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட நஷ்டத்தை முகஸ்துதி என்கிற எண்ணம் ஏற்படுத்துகிறது. நம்முடைய பெரியார்களை பார்க்கிறோம், முகஸ்துதி என்கிற எண்ணம் தங்கள் இபாதத்துகளை நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் கையாண்ட மிக முக்கியமான வழிமுறை, எந்த அமலை செஞ்சாலும் ரகசியமா செய்வாங்க. 4 பேத்துக்கு மத்தியில நான் செஞ்சாதானே யாராச்சும் என்ன பாராட்டுவாங்க, பாராட்டிய வார்த்தை கேட்டால்தான் ஷைத்தான் என் உள்ளத்துல என்ன எறியாமலேயே ஒரு முகஸ்துதியை போடுவான். நான் யாருக்குமே தெரியாமல் நான் ஒரு அமலை செய்து விட்டால் அங்கே பாராட்டுக்கு வேலை இல்லை. என் உள்ளத்தில் எந்த விதமான தவறான எண்ணமும், அல்லாஹ் அல்லாதவர் மீதுண்டா நம்பிக்கை, பாராட்டை எதிர்பார்த்தல் என்கிற அந்த தீய எண்ணம் வந்துவிடாது என்பதற்காகவே எவ்வளவு ரகசியமா அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவு ரகசியமா செய்து வந்தார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய முஹத்திஸ், இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய வழக்கத்தை வைத்திருந்தவர்கள். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு யுத்த காலத்துல இருக்கிறாங்க, இரவு நேரம் வந்துருச்சு, எல்லாம் தங்கிட்டாங்க, படுத்து இருக்கிறாங்க. இப்ப இரவு முழுக்க இவர்கள் வணங்கக்கூடிய பழக்கமுடையவர்கள் என்ன செய்வது? இப்பொழுது எழுந்து நின்று தொழுத எல்லாம் பார்த்துருவாங்க, ஆனா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்தார்கள் தெரியுங்களா? சரி, எல்லோரும் தூங்குற மாதிரி இவரும் படுத்துட்டாங்க. தூங்கவில்லை, கண்களை மூடி தூங்குவதை போல நடித்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் பக்கத்தில் இருந்தவர்கள் முஹம்மது இப்னு அய்யூன் என்கிற ஒருவர், அவர் பக்கத்துல படுத்திருந்தார். அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு தூக்க வரல, புரண்டு புரண்டு படுக்கிறார், கண்களை மூடிக்கொண்டே இருக்கிறார். இரவு நேரம் நீண்ட நேரம் கழிந்து விட்டது இரவுல, ஆனா தூக்க வரல. திடீர்னு கண் விழித்து பார்த்தால் பக்கத்தில் படுத்திருந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காணல. எங்கேன்னு சொல்லி எழுந்து தேடி பார்த்தால் ஓரத்துல தூரமா அந்த நேரத்துல யாரும் எழுந்திருக்காத அந்த நேரத்துல, தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல தொழுது கொண்டு இருக்கிறார்கள். சரி, எப்பதான் வராங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி
படுத்துக்கொண்டே கண்களை மூடியவாறு ஓரக்கண்களாய் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி வணங்குவதை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. முஹம்மது இப்னு அலீன் சொல்கிறார்கள், ஃபஜ்ர் நெருங்கின்ற வரை அவர்கள் தொழுது கொண்டே இருக்கிறாங்க. ஃபஜ்ரு நெருங்கினோடனே உடனே எல்லாத்தையும் படுத்து இருக்கவங்கள ஒவ்வொருத்தரா ஃபஜ்ரு தொழுகை நெருங்கிருச்சு, எழுந்திரிங்க எழுப்பிக்கிட்டே வராங்க. முஹம்மது இப்னு அலீனை எழுப்ப வருகிறார்கள். எழுப்பி விட்டு, யா முஹம்மது எழுந்திருப்பான்னு சொல்லும் போது உடனே இவங்க எழுந்துச்சு சொல்றாங்க, நான் தூங்கிட்டேன்னு நினைச்சீங்களா? இல்லை, நான் தூங்கல. இரவு முழுக்க தூங்காமல் நீங்கள் நின்று வணங்கி இதை பார்த்து கொண்டே இருந்தேன்னு சொன்னோன்னே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அடுத்த வார்த்தை பேசல, அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. சொல்கிறார்கள் முஹம்மது இப்னு அலீன், அதுக்கு பின்பாய் ஒரு முறை கூட என்னிடத்தில் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி பேசவில்லை, என் பக்கத்தில் படுத்துறங்கவில்லை. அவர்கள் அந்த அமலை செய்ததாய் மீண்டும் நான் பார்க்கவே இல்லை. அல்லாஹுவின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், வலம் அர ரஜுலன் அஸர்ர பில் கைரி மின்ஹு, அவரை விட ஒரு நல்ல காரியத்தை ரகசியமாய் செய்யக்கூடிய ஒரு மனிதரை இந்த உலகத்துல பார்த்ததே கிடையாது. ஏன் தெரியுமா அவங்கள்ட்ட பேசல? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி எங்கே பேசினால் இவரிடத்தில் தொடர்பு வைத்துக் கொண்டால் நம்முடைய அமல்களை குறித்து பாராட்டி விடுவாரோ என்கிற எண்ணம். அந்த பாராட்டும் வார்த்தைகள், அந்த புகழ் வார்த்தைகள் உள்ளத்திலே ஒரு பெருமையை உண்டாக்கி விடுமோ என்கிற அந்த பயம்தான், முகஸ்துதி உருவாகி விடுவோம் என்கிற பயம்தான் அவர்கள் அவருடைய தொடர்பை துண்டித்துக் கொண்டார்கள், தங்களுடைய அமல்களை ரகசியமாய் செய்து வந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். காரணம், முகஸ்துதி நம்முடைய அமல்களில் கலந்து விட்டால் ஒட்டுமொத்த நம்முடைய அமல்களையும் அது பாழாக்கிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அமலை செய்தாலும் அங்கே புகழை விரும்பாமல், பாராட்டை விரும்பாமல், அல்லாஹ்விற்காக வேண்டிய அமல்களை செய்யக்கூடிய நன்மக்களாய் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவைகளில் குறைகள் இருப்பின் அவற்றை மன்னித்து அல்லாஹ் அங்கீகரித்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி